வணக்கம். நான் உங்கள் சுகுணா சுரேஷ்குமார். இந்த பதிவின் மூலிமா அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சில பேர் வாழ்க்கையில் எதிர்காலத்தை நினச்சி எப்பயுமே வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. என்ன செய்ய போகிறோம், நம்ம இப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்குமே, நம்மளை யார் பார்த்துப்பாங்க, நம்ம குழந்தைங்களை யார் பார்த்துக்குவாங்க, யாரும் இல்லைன்னா கடைசி காலத்தில் நம்ம தனியாக நிற்போமே, இந்த மாதிரி பல கேள்விகளும் பல பயங்களும் நம்மளுக்குள்ள எப்பயுமே ஓடிட்டே இருக்கு. இந்த வலிகளும் கவலைகளும் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய நிகழ்காலத்தை நம்மளால நிம்மதியாக வாழ முடியாம அதிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையே ஒரு போராட்டம் மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல இருந்து சில பேர்னால வெளியே வர முடியுது, சில பேர்னால அதே வாழ்க்கையில் இதே ஓட்டத்தில் அவங்க வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. எதுக்கு வாழ்ந்தோம், ஏன் வாழ்ந்தோம் அப்படின்னு தெரியாமையே ஏதோ ஒரு கடமைக்கு வாழ்ந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுலேயே முழுசாக வாழ்நாள் முழுவதும் போயிடுது. அதுக்கப்புறமா அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணாமையே இறந்தும் போயிடுறாங்க. இந்த மாதிரியே பல பேரோட வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையை முழுசாக வாழாமையே அவங்க இறந்து போயிடுறாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாதுங்க. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு பயத்தில் ஏதோ ஒரு கவலையில் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைட்டில், இந்த தலைப்பு, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக பிரபஞ்சத்தால் இது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆன்சராக தான் இருக்கும். உங்களுடைய பயத்துக்கு கிடைக்கிற ஒரு பதிலாக இருக்கலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே தற்செயலாக நடக்கிறது கிடையாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோமோ, எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோமோ அதுக்கு சம்மந்தமான விஷயங்களை தான் இந்த யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. யாராக இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், எதிர்காலத்தை பற்றி நம்ம பயப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை பற்றின கவலையில் இருந்தாலும் சரி, யார் மேலே பயம் இருந்தாலும் சரி, அதை இந்த நிமிஷத்தோட இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த நொடி, இந்த நிமிஷம் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் கவலைகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை மீதான பயங்கள் இருந்தாலும் சரி, அதை இப்போவே முடிச்சிருங்க. ஏன்னா இந்த நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறப்போகுது. உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் தெரியுமா? ஏன் அப்படின்னா இந்த இயற்கையை நீங்கள் பார்த்தீங்களா, எதிர்காலத்துக்காக ஏதாவது சேமித்து வைக்குதா? நம்ம சுவாசிக்கிறோம்ல காற்று, இந்த காற்று நம்ம சேமித்து வச்சுருக்கோமா? ஐயோ, எனக்கு இன்னும் 20 வருஷத்துக்கு காற்று தேவை, அதனால் நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம பிடிச்சி வச்சுருக்கோமா? அதே மாதிரி தான் தண்ணியும் நம்மளுக்கு எவ்வளோ நாள் பிடிச்சி சேமித்து வைக்க முடியும்? இன்னும் 10-15 வருஷத்துக்கு பிடிச்சி சேமித்து வைக்க முடியுமா? இல்லை. இந்த பஞ்சபூத சக்திகள் எல்லாமே அப்படி தான், இயற்கை அப்படி தான், உணவும் அப்படி தான். உணவை நாளைக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இன்றைக்கி யோசிக்கிறோம். இன்றைக்கி நைட்டு யோசித்து நாளைக்கு காலைல போய் கடையில் வாங்கி தானே சமைக்கிறோம். நம்ம ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே யோசித்து போய் முன்னாடியாகவே சமைச்சு சேமித்து வச்சிட்ருக்கோம். இல்லை, அந்த மாதிரி தான் இந்த பஞ்சபூதங்களும் இயற்கையும் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அதுவாகவே அது கொடுக்குது, அது கொடுக்குற தன்மையில் இருக்குது. அது அந்தந்த டைமில் நம்மளுக்கு என்ன தேவையோ அது தானாக கிடைக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் எல்லாமே. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அந்தந்த டைமில் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். தேவைகள் மாறும்போது அதுக்கு தேவையான சூழ்நிலைகளோ பணமோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புங்க. நிச்சயமாக கிடைக்கும். நாளைக்கு நினச்சி இன்னிய நாளோடைய அமைதியை இழந்துடாதீங்க. புரியுதா? நம்ம யார்? இறைவனோட குழந்தைகள். இறைவன் நம்ம கூடயே இருக்கார். ஏன்னா நம்ம இந்த பூமிக்கு வரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சாப்பாடு, தண்ணி, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இவங்கெல்லாம் இருப்பாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுடைய ஆன்மா இறைவனை நம்பி மட்டும்தான் இங்கே வந்திருக்கு. நம்மளுக்கே தெரியாதப்போ நம்மளுக்கு உடல் கொடுத்து, உயிர் கொடுத்து, இந்த உடலுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து நம்மளை இப்போ வரைக்கும் பாதுகாத்து நமக்கு நல்ல அம்மா அப்பா, சொந்த பந்தங்கள், உறவுகள், சாப்பாடு, தண்ணி, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய உபகரணங்கள், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து அந்தந்த டைமில் அதாவது கொடுத்து நம்மளை காத்துட்ருக்காங்கல்ல, நம்மளுடைய அம்மா அப்பான்லாம் நினைக்கிறோம்ல. இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? இவங்க மூலியமாலாம் கிடைக்கிற எல்லா அன்பும், எல்லா பாதுகாப்பும், எல்லா அரவணைப்புமே இறைவன் தான். சரிங்களா? இறைவன் நேரில் வரமாட்டாருன்னு சொல்லுவாங்க. இறைவன் நேரில் வராங்க. என்னென்னா இந்த மாதிரி ஹியூமன்ஸ் பாடியை யூஸ் பண்ணி நம்மளுக்காக அன்பு செலுத்துறதுக்கு தான் இறைவன் இவங்க மூலியமாக எல்லாம் வராங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நம்புறது மட்டும் கிடையாது, என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனை நம்புகிறீங்களோ, இந்த இயற்கையை நம்புகிறீங்களோ, இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறீங்களோ, நிச்சயமாக அவங்க உங்கள் கூட எப்போவுமே இருந்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் தனியாக இல்லை. சரிங்களா? பயப்படணும்னு அவசியமும் கிடையாது. நம்ம காற்றை, பல வருடங்களுக்கு தேவையான காற்றை நம்ம முன்னாடியே சேமித்து வைக்கிறது கிடையாது. அது அந்த நேச்சர், இந்த பூமி, இந்த இயற்கை நம்மளுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறோம். அது கொடுக்குது. அதே போல் தான் உங்களுக்கு தேவையான பணமாகட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும்,
கண்டிப்பாக கிடைக்கும் நம்புங்க. இந்த யூனிவர்ஸ் நம்புங்க, கடவுளை நம்புங்க, நிச்சயமாக கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எதிர்காலம்னே ஒன்று கிடையாது. ஏன் அப்படின்னா, நிகழ்காலத்தில் நம்ம எதை நம்புகிறோமோ, எதை பார்க்குறோமோ, எதை நடக்கும்னு நினச்சிட்ருக்கோமோ அதுதான் எதிர்காலமாக மாறுது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையோட கிரியேட்டர் நீங்கள் தான். உங்கள் லைஃப்பில் யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். சரிங்களா? அதோட எண்ணங்கள் நேர்மறையாகவும் தெளிவாகவும் இருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாமே இறைவனுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. இறைவனுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. புரியுதுங்களா? நம்மளுக்கு ஏதோ ஒரு தப்பான சூழ்நிலை நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும், இல்லை நான் பாதுகாப்பாக இருக்கேன், என்னால் முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஏன்னா என் கூட இறைவன் இருக்கார், இதை நான் ஃபேஸ் பண்ணிடுவேன், இதில் நான் ஏதோ ஒரு லெசன் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எனக்கு நடக்குது, இது என்னை எந்த பாதிப்பும் செஞ்சிடாது, என் கூட இறைவன் இருக்கார் அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்ப நிச்சயமாக அது எவ்வளோ பெரிய கடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும் அது சரியாக உங்களுக்கு வேறு மாதிரி மாறும். சரிங்களா? அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்குங்க. அந்த தீர்வை நம்ம தேடணும். அந்த பிரச்சனையிலேயே உட்காந்துட்ருக்காம அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தேடணும். கண்டிப்பாக தேட அதுக்கு உண்டான விடை கிடைச்சே தீரும். ஃபஸ்ட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு முயற்சி தப்பாக போகலாம், இல்லை 2வது முயற்சியும் தப்பாக போகலாம். ஆனால் நிச்சயமாக 3வது 4வது எடுக்கிற முயற்சிகள் முன்னாடி எடுத்த முயற்சிகளிலிருந்து கரெக்டான ஒரு தெளிவை கொடுக்கும். அப்போது இந்த முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் அதிலிருந்து கண்டிப்பாக வெளியே வரணும். எப்பயுமே ஒன்று நினச்சிக்கோங்க, ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 3rd பர்சனாக நின்று பாருங்கள். உங்களுக்கு அந்த பிரச்சனைக்குள்ளேயே நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதுக்குண்டான சொல்யூஷன் பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு 3வது ஆளாக நின்று அங்கே என்ன நடக்குது, ஏன் அது நடக்குது, இப்போது நீங்கள் வேற ஒருத்தராக இருந்தால் அவங்களுக்கு என்ன சஜஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களால் அந்த முடிவை எடுக்க முடியும். எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் அதிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். கடவுள் மேலேயும் இந்த பிரபஞ்சத்து மேலேயும் உங்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் அன்பும் இருந்தால் நிச்சயமாக இந்த பயம் கண்டிப்பாக குறையும். ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு தாய் தான் உலகம். தாயை மீறி தன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நம்புது. அதனால தான் யார் தூக்குனாலும் அம்மா பக்கத்தில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் அவங்கக்கிட்ட போகுது. அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை அழுகுது. அதுக்கு காரணம் என்ன? தான் அம்மா தான் கூட இருக்காங்க அப்படிங்கிற தைரியம். அதுபோல தான் நாம் இந்த பூமிக்கு வந்தது வாழ்க்கையில் சில அனுபவங்களை பெற்று அதன் மூலிமா ஒரு பாடம் எடுத்துகிட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவை வளர்த்துட்டு அடுத்த நிலைக்கு போகிறது தான். ஆன்மாவுடைய அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். அப்போ நம்ம இங்கே தனியாக கிடையாது, நம்ம ஆன்மாவுக்கு துணையாக இறைவன் இருக்கார். அதனால் நம்ம எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதனால் இந்த பயத்தை கண்டிப்பாக நீங்கள் தூக்கி போடணும். கடந்த கால தோல்விகளையும் குறைகளையுமே நினச்சி அவங்க எதிர்காலமும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி சில பேர் பயப்படுறாங்க. அது நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா எதிர்கால தோல்விகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துருக்கோம். எது சரி எது தப்பு, எதனால் இந்த தோல்வி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்த வர முயற்சிகளில் உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தெளிவாக முடிவு செய்யறதுக்கு நிச்சயமாக அந்த தோல்வி உதவி செய்யும். அது தோல்வி கிடையாது, நீங்கள் வெற்றி பாதையை அடையிறதுக்கு உண்டான ஒரு பாடம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நமக்குள்ள தைரியமாக நாமே தைரியத்தை கொடுத்துக்கிட்டு நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே நம்ம எதிர்காலத்தை ரொம்ப சிறந்த முறையாக நம்மளால் வடிவமைச்சிக்க முடியும். எதிர்காலம் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கோம், இன்பமாக இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஃப்யூச்சர் நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தேன்ல. கண்டிப்பாக அது ஏன் அப்படின்னா, நம்ம எப்போ சந்தோஷமாக நிம்மதியாக மனநிறைவாக உணர்கிறோமோ அப்போ தான் தெளிவான முடிவு நம்மளால் எடுக்க முடியும். அதனால் எப்பயுமே ப்ரெசண்ட்டில் வாழுங்க. மனசை நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமான தெளிவான முடிவுகள் உங்களுடைய ஆன்மாவே உங்களோட அறிவே உங்களுக்கு சொல்லித்தரும். இது செய், இது செய்யாத, இது பண்ணினா இப்படிலாம் பிரச்சனை வரும், இதனால தான் நீ போன டைம் தோல்வி அடைஞ்ச, அதனால் இப்போ நீ பண்ணாத அப்படின்னு சொல்லும். சப்போஸ் நம்மளுக்கு எதை பற்றியாவது கவலைகள் இருந்தால் நீ ஏன் கவலைப்படுற, அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதுவே கைட் பண்ணும். அதனால்
மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தூசு மாதிரி தான் தெரியும். இது நடக்குது, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு நல்லதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஏற்படுத்தி தராங்க. இது மூலிமா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த நிறைய விஷயங்கள் எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும், நான் இந்த யூனிவர்ஸையும் கடவுளையும் எந்த அளவுக்கு நம்புகிறனோ, என்னை எந்த அளவுக்கு நான் நம்புகிறனோ அந்த அளவுக்கு என் லைஃப்பில் எல்லா ப்ராப்ளம்ஸும் நான் சால்வ் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போதும் நான் இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புவேன். பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுவேன். எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் காமிப்பாங்க. எனக்கு நான் என்ன வேணும்னு நினைக்கிறனோ அதை எனக்கு நிறைய மெசேஜ் மூலிமா சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அவங்க கூடயே இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். சரி, ஓகே, யூனிவர்ஸ் நம்மளை கைட் பண்ணுறாங்க, இது நம்ம செய்யணும், இது செய்யக்கூடாது, நம்ம இது பயப்பட தேவையில்லை அப்படின்னு நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப நம்பியிருக்கேன். அதை நம்பின மாதிரியே அவங்க எப்படி எனக்கு கைட் பண்ணாங்களோ அதே மாதிரி நடந்திருக்கு என் லைஃப்பில். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரபஞ்சத்தை நம்புங்க, இறைவனை நம்புங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்ககிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணும்போது அது அவங்க கேட்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்களுக்கு நம்மளும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நம்மளை கிண்டல் பண்ணி பேசுகிறதுக்கோ இல்லை நம்மளை அவமானப்படுத்தி பேசுகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தையும் இறைவனையும் உங்களை நண்பனாக மாற்றிக்கோங்க. அவங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கூடயே இருக்காங்க. உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம். அதனால் மற்ற எதை பற்றியும் நம்ம கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், நம்ம எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். நம்மளை கவனிச்சுக்கிறதுக்காக நம்ம கூடயே இருக்கிற ஒருத்தங்களை நம்ம மறந்துட்டு நம்ம தேவையில்லாத எதுலேயோ போய் பற்று வச்சுட்டு கவலைப்பட்டுட்டு அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு துன்பப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நம்ம நம்மளை நம்பணும், இறைவனை நம்பணும். நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு என்னங்க. வருங்காலத்தை பற்றி நினச்சி நிகழ்காலத்தை விட்டுறாதீங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனதைரியத்தோடு இருங்க. வாழ்க்கை ரொம்ப சுகமாக அமைதியாக இருக்கும். நம்ம எல்லாருமே இந்த பூமியில் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதனால் இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்மளையும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக விலகி நம்மளுடைய கருத்துக்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு வாக்குவாதங்களை விட்டுட்டு வெளியே வரும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும். எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க. இந்த யூனிவர்ஸ் நம்ம கூட இருக்காங்க, இறைவன் நம்ம கூட இருக்கார். அதனால் யாராவது ஒரு ரூபத்தில் அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்புங்க. நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரணுன்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே.